நடிகர் விவேக் சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்பட்டவர். தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர்களில் ஒருவராகவும் சமூக செயற்பாட்டாளராகவும் புகழ் பெற்றவர். சங்கரன் கோவிலில் பிறந்த அவர் அமெரிக்கன் காலேஜ் மதுரையில் படித்து மட்ராஸ் ஹியூமர் கிளப்பில் ஸ்டாண்ட் அப் காமெடி மூலம் தனது பயணத்தை தொடங்கினார். இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவரை மனதில் உறுதி வேண்டும் படத்தில் அறிமுகப்படுத்தினார். விவேக் தனது கரியரில் 220க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார். ரன், சாமி, பேரழகன், பார்த்திபன் கனவு, அந்நியன், சிவாஜி போன்ற படங்களில் மறக்க முடியாத காமெடி ரோல்ஸ் மூலம் ரசிகர்களை கவர்ந்தார். அவரது நகைச்சுவை எப்போதும் சமூக மற்றும் அரசியல் சாடல்களுடன் கூடியது. கல்வி, ஊழல், சுற்றுச்சூழல் போன்ற பிரச்சனைகளை சினிமா வழியாக எடுத்துரைத்தார். 2009 பத்மஸ்ரீ விருது, தமிழ்நாடு கவர்மெண்டின் கலைமாமணி, சத்யபாமா யூனிவர்சிட்டியின் ஆனரரி டாக்டரேட் ஆகியவை அவருக்கு கிடைத்தன. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் ஊக்கத்தால் 2010 கிரீன் கலாம் இனிஷியேட்டிவை தொடங்கி 1 பில்லியன் மரங்களை நடும் இலக்கை வைத்தார். பிளேபேக் சிங்கர், லிரிசிஸ்ட், டிவி ஹோஸ்ட் ஆகிய பல துறைகளிலும் பங்களித்தார். அவரது பில்மோகிராஃபியில் காதல் மன்னன், மின்னலே, தில், யூத், குஷி போன்ற படங்களும் முக்கியமானவை. அந்நியன் படத்தில் சப் இன்ஸ்பெக்டர் சாரி கதாபாத்திரம், சிவாஜி படத்தில் அறிவு மாமா கதாபாத்திரம் ஆகியவை ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றன. விவேக்கின் டயலாக்ஸ் பல சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தியவை. 2021 ஏப்ரல் 17 59 வயதில் அவர் மறைந்தார். அவரது மரணம் தமிழ் சினிமாவுக்கு பெரிய இழப்பாகும். நகைச்சுவையையும் சமூக பொறுப்பையும் இணைத்த தனித்துவமான கலைஞராக விவேக் என்றென்றும் நினைவில் நிற்பார்.